உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சித்தி, எதுக்கு சித்தி இப்படி எல்லாம் பண்றீங்க? எதுக்கா? என்னம்மா, இதை விட ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைப்பானா? இதை விட ஒரு நல்ல குடும்பம், மாமனார் மாமியாரு உனக்கு கிடைப்பாங்களா? சிவாவுக்கே பொண்டாட்டியா இருந்து சந்தோஷமா வாழப்பாரு. சித்தி, கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் இங்க ஜனனியா போய் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் முன்னாடி ஒரு நாள் உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. பொடி விவரம் புரியாதவள. அதுக்குள்ள 4 பிள்ளைங்களை பெத்துக்க. பிள்ளைங்க வந்துட்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே இருக்காது. சித்தி, நீங்க ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கீங்க. எனக்கு என்னமோ சேது உங்களை டார்ச்சர் பண்ண மாதிரி தெரியல. இப்ப உங்களை எப்படி நான் சமாளிக்க போறேன்றதா இங்க பிரச்சனை. தம்பி வாங்க சாப்பிடலாம். இல்ல, சித்தி சாப்பாடு எடுத்துட்டு வராங்கக்கா. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நாம சமைச்சது அவங்கள சாப்பிடுவாங்களா? அட அப்படிலாம் இல்லைங்க. இப்ப சாப்பாடு வரலனா உங்க சாப்பாடு தான் எங்க சாப்பாடு. வாங்க தம்பி, இருக்கிறத சேர்ந்து சாப்பிடலாம். ஐயோ, கருவாட்டு குழம்பு வாசனை அப்படியே பசி கிடப்புதே. கொஞ்சம் பொறுங்களேன், சித்தி வந்துருவாங்க. நீங்க சாப்பிடுங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? அவருக்கு நல்ல பசி. நல்லா பசி எடுத்து சாப்பிடுறதானே உடம்புக்கு நல்லது. முதல்ல நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க போய் கையில விட்டு வாங்க. சரி, இங்க வந்துறோம். வா. வாங்க. சாப்பிடுங்க. என்ன சித்தி, தட்டு ஒண்ணுதான் இருக்கு? ஒண்ணுதான் இருக்கா? இல்லையே, நான் 2 தட்டுல எடுத்து வச்சேன். எங்க 2 தட்டு எடுத்து வச்சேம்மா, காணோம். எங்க? என்னாச்சு? கடவுளே, மறந்து போயிட்டேனே. இப்படிதான் தம்பி, அடிக்கடி மறந்து எதையாவது விட்டுறேன். சரி, இப்போ என்ன பண்றது? வேற என்ன பண்றது? ஒரே தட்டுல சாப்பிட வேண்டியதுதான். தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்கங்க. சித்தி, என்ன விளையாடுறீங்களா? 2 பேரும் எப்படி ஒரே தட்டுல சாப்பிட முடியும்? ஏய், அது தெரியாதா? வா, நான் சொல்லி தரேன். இப்ப 2 பேரும் ஒரே தட்டுல சாப்பிடலாம். இல்ல இல்ல, ஒரு ஆளா சாப்பிட்டுக்கலாம். தப்பு. பார்க்க வச்சு சாப்பிடுறதுலாம் நல்ல பழக்கம் இல்ல. எனக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு நான் ஊட்டி விடுறேன். ஆளுக்கு ஒரு வாய். எப்படி? சூப்பர் தம்பி. இல்ல இல்ல, வேண்டாம். நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சித்தி, நீங்க மறந்து வச்சுட்டு வந்ததுதான் இங்க பிரச்சனை. இப்போ நான் எங்க மறந்தேன்? வேணும் தானே ஒரு தட்டை மட்டும் எடுத்துட்டு வந்தேன். சிவா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. உங்களுக்கு தான் ரொம்ப பசிக்குது. ஜனனி, நீங்க 2 பேரும் உண்மையிலே புருஷன் பொண்டாட்டி தானே? ஏன் கேக்குறீங்க? இல்ல, பொண்டாட்டினா புருஷனோட சாப்பிடறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. நீ என்னடானா நீ பொண்ணு மாதிரி தயங்குற, விலகி ஓடுற. ஒன்னா உக்காந்து சாப்பிடுமா. நீங்க தான் என் மனசாட்சியமா. ஏன் தம்பி இப்படி சொல்றீங்க? நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே சொல்லிடுறீங்கம்மா. தம்பி, அப்படி சொல்லாதீங்க தம்பி. ஜனனி மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஜனனி, சாப்பிடுமா, சாப்பிடு. இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அவங்க பேச்சு கொஞ்சம் மதிப்பு கூட. வா, சாப்பிடு. மாப்பிள்ள தான் சொல்றாருல்லம்மா, சாப்பிடு. வெக்கப்படாதம்மா, சிவா தம்பி கூட சாப்பிடு. ஏம்மா, அவங்க தான் சொல்றாங்கல்ல, சாப்பிடுமா. ஒரே தட்டுல புருஷன் பொண்டாட்டி சாப்பிடுறது நல்ல பழக்கமா? உறவு நீடிக்கும். சாப்பிடுமா. சூப்பர்மா. ஜனனி, நல்ல விஷயங்களே அப்படிதான் யோசிக்காம செஞ்சிடணும், புரியுதா? இதுல ஒரு ஜாலிமா. நாளைக்கு குழந்தைங்க பிறந்தா இது மாதிரி சாப்பிட வாய்ப்பே கிடைக்காதுமா. சித்தி, வேணும்னே மொத்த பிளேட்டை கொண்டு வந்து சாப்பிட வைக்கிறீங்கல்ல? தம்பி, இந்தாங்க இந்தாங்க. சும்மா தொடச்சுக்கங்க தம்பி, இந்தாங்க.
இந்தாங்க பிடிங்க. ஆ தேங்க்ஸ்மா. ஆ. அம்மா, இன்னைக்கு என் வயிறு மட்டும் நிறையல, என் மனசும் ரொம்ப நிறைஞ்சிருச்சுமா. சரிங்க தம்பி. வரேம்மா. ஆ ஆ ஆ. இதுல பாரு, இது எழுத்து இன்னும் கரெக்டா கொஞ்சம் வச்சிட்டு இப்படி இருக்கேன். இருக்கணும். இது வந்து இந்த மாதிரி வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும், அவ்வளவுதான். வேற அப்போ எதுவும் இல்ல. மீதி எல்லாம் எப்படி? யோ மேனேஜரே, புருஷனும் பொண்டாட்டி இங்க வந்து என்னையா பண்றாங்க? செங்கல் சூளை வேலை நடக்குதோ இல்லையோ, உங்க மச்சானோ அவன் மலேசியாக்கார பொண்டாட்டியும் லவ் மட்டும் சூப்பரா பண்றாங்கண்ணே. இதுக்கு தான் இந்த ஆட்டம் போட்டாங்களா? வீட்ல இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் இங்க வந்து லவ் பண்றாங்களா? ஆமாண்ணே, ஒரே டார்ச்சரா இருக்கு, இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. டேய் இங்க பாரு, அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், நீ கண்டுக்காத. சரிண்ணே. இப்போதைக்கு அவங்க நம்ம கிட்ட கணக்கு எதுவும் கேட்கல. இல்லண்ணே இல்லண்ணே. கேட்காத வரைக்கும் நமக்கு நிம்மதி. அப்படி ஏதாவது அவங்க கேட்டா நீ எப்படியா சமாளிச்சு? சரிண்ணே சரிண்ணே. இங்க வந்தா டைம் போறதே இவ்வளவு தெரியல. நேரம் டைம் பார்த்தா பிடிச்ச. என்ன மச்சான், இந்த வெயில போய் கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க வேகிறது பார்த்தாம ஜனனியை போட்டு வறுத்தெடுத்துட்டு இருக்கீங்க. பார்த்து மச்சான், கருத்துற போறீங்க. அப்புறம் மலேசியாவுக்கு போகும்போது வேற யாரும் நினைச்சுக்கிட்டு ஃப்ளைட்ல ஏத்தாம போயிட போறாங்க. நான் எதுக்கு மலேசியா போகணுமாமா? இல்ல, இங்க கடந்து இப்படிலாம் கஷ்டப்படுறதுக்கு பேசாம மலேசியாவுக்கு போயிடலாம்ல, சொகுசா வாழலாம்ல. அப்பதான் மொத்த சொத்தையும் பிரச்சனையே இல்லாம சுருட்ட முடியும், அப்படிதானே? என்ன மச்சான் நீங்க இப்படிலாம் சொல்லி பழகிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி பேசுற ஆளே இல்லையே. வர வர நீங்க சரியே இல்லை மச்சான். அடிக்காத மாமா, உங்க வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. இப்போதைக்கு கணக்கு வழக்கு விசாரிக்கலான்னு மட்டும் சந்தோஷப்பட்டுக்காரு. வேணும்னு தான் விட்டு வச்சிருக்கோம். அதுவும் ஜனனி சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். என்ன காரணத்துக்காகனு தெரிஞ்சுக்கணுமா மாமா? அவ்வளோ ஈஸியாலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மாமா, எப்போ இருந்தாலும் உங்கள் கணக்கு உங்கள் கழுத்துக்கு வரப்போகிற கத்தி தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.